பாத்தீங்கன்னா பேட்டரி சைக்கிள், அதாவது சைக்கிளும் பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டரி பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளால பெட்ரோல் போட முடியல, ஒரு ஆள் அதிகமா செலவாகுது அப்படின்னா நீங்க காசு சேவிங் பண்றதுக்கு பேட்டரி சைக்கிள் எடுத்துக்கலாம். இதோட பேட்டரி சைக்கிள் பாத்தீங்கன்னா இ மோட்டர்ன்ற பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இ மோட்டார் பிராண்ட் பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து டீலர்ஷிப்ல இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இஎம்எக்ஸ் பிளஸ் இஎம்எக்ஸ் பிளஸ் வரும். அப்புறம் X1 X2 டீரெக்ஸ் பிளஸ். இது வந்து டீரெக்ஸ் பிளஸ் V2ன்ற மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 36 வோல்ட் 10.5 AH பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரியர் ஹப்பு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டிரைவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் ஒரு 40 கிலோமீட்டர் உங்களுக்கு டிரைவ் கொடுக்கும். அதாவது த்ராட்டில் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரியும் உங்களுக்கு பெடலிங்கும் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 40 பிளஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி ரெக்கார்டோடு கொடுக்குறாங்க. இது வந்து அலாய் ஃப்ரேம் வருது, உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்சர் வந்து உங்களுக்கு ஆன் ரோடு ஆஃப் ரோடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு சஸ்பென்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி எப்படி யூஸ் பண்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து ரிமூவபிள் பேட்டரி தான். நம்ம கழட்டி தனியா சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து இது வந்து வெளியில சைக்கிள் நிப்பாட்டிட்டு நம்ம ஒயரிங் வந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து நம்ம சார்ஜ் போடணுன்ற அவசியம் கிடையாது. பேட்டரி நம்ம தனியா ரிமூவ் பண்ணி வீட்டுக்குள்ள போய் சார்ஜ் போட்டுக்கலாம். சப்போஸ் வெளியில எங்கேயாவது போறோம், நிப்பாட்டுறோம், நம்ம சேஃப்டி இல்லை அப்படின்னா கழட்டி நம்ம பேக்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பெல்லு லாக் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இதுக்கும் உங்களுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரேம்ல வச்சு லாக் பண்ணிக்கலாம். எப்படி லாக் பண்றதுன்னு பாத்துக்கங்க. ஒன்ஸ் இதை லாக் பண்ணிட்டேன்னா இது எடுக்க முடியாது. பேட்டரி ஆன் ஆஃப் சுவிட்ச் உங்களுக்கு இதுலயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். சுவிட்ச் வந்து உங்களுக்கு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆன் ஆயிரும். நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது, என்ன ஃபால்ட் வருது எல்லாமே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு காமிச்சிடும். எப்படி யூஸ் பண்றதுன்னா பாத்துக்கங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதோட ஃப்ரேமோட மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு 1 இயர் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. பேட்டரிக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மோட்டருக்கு உங்களுக்கு 2 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து கியர்டு சிஸ்டம். அதாவது பாத்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, என்னால பெடல் பண்ணிட்டு வர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கியர்ல ஷிஃப்டிங் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, எது ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியல அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கேட் லாக்லையும் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளேல உங்களுக்கு மேனிஃபிட் வந்துடும். அதாவது என்னென்ன ஃபால்ட்ன்றது உங்களுக்கு இதுலயே காமிச்சிடும். அதுலயே நம்ம வந்து கம்பெனில கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனில நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பில் பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனில ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ஃபால்ட் ஆனாலும் நீங்க கம்பெனில கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பெனில இருந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு சீக்கிரம் கிளைம் பண்ணி கொடுத்துருவேன். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குங்களா? இஎம்ஐ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 5500 ரூபாயில இருந்து உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே.